السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحاب الماجدين أجمعين. أما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزي العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்து உரைத்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வெற்றா கருணை என்றும் உண்டாகுமாக. கணிதற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, ஒவ்வொருவரும் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை எதிர்பார்க்கின்றார். நல்ல வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நபரும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார், ஏதாவது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த நல்ல வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை அது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுங்க. மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹு அஜ்ரஹு பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். முஃமினாக இருந்து ஆணோ பெண்ணோ நல் அமல்களை செய்கின்றவர், ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யும். மூமினாக இருந்துன்னு சொன்னா ஈமான் கொண்டவர். அப்ப ஈமான் கொண்டு நல் அமல்களை செய்யக்கூடிய ஆணோ பெண்ணோ ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு நல்லதொரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொடுப்போம். இது இந்த உலகத்திலேயே வலனஜ்ஸியன்னஹு அஹ்ஸன் அஜ்ரஹு பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட சிறப்பான நற்கூலியை நாளை நாம் அவர்களுக்கு வழங்குவோம். அதாவது ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்யக்கூடிய ஆணோ பெண்ணோ அவருக்கு நல்லதொரு வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுப்பான். அதே நேரத்தில் நாளை மறுமையில அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை, அவர்கள் என்ன அமல் செய்து கொண்டிருந்தார்களோ அதை விட சிறந்த வாழ்க்கை அப்படின்னா 1க்கு 10 மடங்காக அல்லாஹ் தஆலா நமக்கு திருப்பி கொடுப்பான். அத்தகைய சிறந்த நற்கூலி நாளை மறுமையிலும் கிடைக்கும். ஆக இந்த உலகத்திலும் நிம்மதி, நாளை மறுமையிலும் சிறந்த வாழ்க்கை யாருக்கு? யார் ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நம்ம எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர், முஸ்லிம்கள் உட்பட அனைவரும் நல்ல வாழ்க்கை வேணும், நிம்மதி வேணும், வாழ்க்கையில் நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் தஆலா மிக எளிய வழிமுறையை நமக்கு சொல்லி தந்திருக்கோம். அதை நம்ம விட்டுட்டோம். ஆனா நம்ம அல்லும் பகல் உழைத்து கொண்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கைய, நிம்மதியான வாழ்க்கைய நிலைநாட்டிக் கொள்வதற்காக, நிம்மதிக்காக நம்ம என்ன செய்யறோம்? அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நமக்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றால் ஈமான் கொண்ட நாம், ஈமான் கொண்டாச்சு, அல்லாஹ்வுடைய அருளால் ஈமான் கொண்டாச்சு, ஈமான் கொண்ட நாம் நல் அமல்கள் செய்தால் போதுமானது. நமக்கு நல்லதொரு வாழ்க்கை நிச்சயமாக இங்கே கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ஆனா அது தெரியாம இந்த நல்ல அமல்களை எல்லாம் செய்யாம, அதாவது தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறார், அல்லும் பகலும் சிரமப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் தம்முடைய வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்காக 18 மணி நேரம்லாம் சிரமப்படுறார், 15 மணி நேரம் 17 மணி நேரம்லாம் சிரமப்பட்டு உழைக்கிறார். காலையில எந்திரிச்சாக நைட்டு படுக்கிறதுக்கு 11 12 1 கூட ஆயிடுது, அந்த அளவுக்கு உழைக்கிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, இவ்வளவு சிரமப்பட தேவையில்லை.
நல் அமல்கள் நாம் செய்துவிட்டால் அதன் மூலம் அல்லாஹ் நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கும். கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சொல்கிறேன், அதே அர்த்தத்துல மற்றொரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறார், وَمَنْ يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ مِنْ ذَكَرٍ أَوْ أُنْثَىٰ وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَٰئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ. ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மூமினான ஆண் அல்லது பெண், இவர்கள்தான் உலாய்க்கு எதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்திலே நுழைவார். அப்ப நம்ம ஈமான் கொண்டாச்சு, ஆனா நல் அமல்கள் செய்யவில்லை. நல்ல அமல்கள் செய்தால்தான் சொர்க்கத்துல நுழையும். கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இரண்டு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டார். இந்த உலகத்திற்கான நிம்மதியான வாழ்க்கை, இரண்டாவது நாளை மறுமையில சொர்க்கம் செல்வதற்கான வழி. இந்த இரண்டும் ஈமான் கொண்ட நல்லடியார்கள் நல் அமல்கள் செய்ய வேண்டும். நல்ல அமல்கள் சொன்னா தொழுகை உட்பட எல்லா விஷயங்களும். தொழுகை, இரண்டாவது திக்ரு, அல்லாஹ்வை நினைப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் செயல்படுத்துவது, இதுதான் நல்ல அமல்கள். அதை நாம் செய்கின்ற போது நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே தருவான். நாளை மறுமையில நாம் சொர்க்கம் செல்வதற்கான வழி அதில் தான் இருக்கிறது, வெற்றி அதில் தான் இருக்கிறது. மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்ற போது காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறார். மனிதர்கள் அனைவருமே மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறார்கள், இழப்பு அவர்களுக்கு. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்தார்களே அவர்களை தவிர. நம்ம ஈமான் கொண்டுட்டும் நல் அமல்கள் செய்துட்டா நம்மை தவிர மற்றவர்கள் எல்லாம் இழப்பில் இருக்கிறார்கள் என்று பொருள். ஆக அல்லாஹ்வை நம்பி நல் அமல்களும் செய்து கொண்டிருந்தால் அவர்கள் இழப்புக்குரியவர்கள் கிடையாது, மாறாக அவர்கள் வெற்றியாளர்கள். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை தேடி எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் கடமையாக்கிய அந்த இபாதத்துகளை நாம் செய்ய மறந்து விட்டோம். அதனால் தான் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நாம் நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ்வை தொழுது அவனுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும், அவனை விக்ரு செய்ய வேண்டும். இந்த அமல்களை நாம் தொடர்ந்து செய்கின்ற போது நிச்சயமாக இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை கிடைப்பதோடு நாளை மறுமையிலேயும் வெற்றி இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கணிதற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நிறைய உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிற கூடிய மூமின்களை, முஸ்லிம்களை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல மிக சாதாரண நிலையில் உள்ளவர்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப பொதுவாக ஒரு மூமினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, அவன் நிறைய செல்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப குதிக்கவும் மாட்டாரு, அதே நேரத்துல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படவும் மாட்டார். அல்லாஹ் மீதான நம்பிக்கை அவருடைய உள்ளத்துல இருக்கிறதுனால அது அப்படியே பேலன்ஸ் பண்ணி அவருடைய வாழ்க்கையை நிம்மதியாக கொண்டு செல்லும். அதுதான் ஒரு மூமினுடைய அடையாளம். அதனால்தான் மூமினுடைய செயல்பாடு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். மூமினுடைய செயல்பாடு ஆச்சரியமானது. என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய எல்லா செயல்பாடுகளுமே அவருக்கு நன்மையை தரக்கூடியது. மூமின் எதை செய்தாலும் அது நன்மைக்குரியதாக இருக்கிறது. எப்படின்னு சொன்னா, இது ஒரு மூமினுக்கு தவிர வேற யாருக்கும் வாய்க்காது. இத்தகைய வாய்ப்பு ஒரு மூமினுக்கு தான் இத்தகைய வாய்ப்பு கிடைக்கிறது. என்னன்னு சொன்னா, இன் அஸாபத்து ஸர்ரா ஷகர ஃபகான கைரல் லஹு வ இன் அஸாபத்து லர்ரா ஸபர ஃபகான கைரல் லஹு. ஒரு மூமினுக்கு ஒரு மகிழ்ச்சியானது ஏற்பட்டால், மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்பட்டால் அவர் அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். அது அவருக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது. அதே நேரத்தில் அவருக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அதை பொறுத்து கொள்கிறார், அல்லாஹ்வுக்காக அதை பொறுத்து கொள்கிறார். அதுவும் அவருக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது. ஆக மூமினுக்கு தவிர இத்தகைய வாய்ப்பு வேற யாருக்கும் கிடைப்பதில்லை என்று மூமினுடைய செயல்பாடு ஆச்சரியமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நிறைய உழைத்து சம்பாதித்து நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் மூமினுக்கு இருக்க, அவருக்கு எந்த நிலையையும் அவர் ஏற்றுக்கொள்வார்.
அப்படிப்பட்ட நிலையில்தான் அவருடைய மனது பக்குவப்பட்டு விடுகிறது. ஒரு மூமினுடைய மனது பக்குவப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் நமக்கு எது தந்தாலும் அது நமக்கு நன்மைதான். அவருக்கு நன்மைகளை வாரி வழங்குகின்ற போது வியாபாரத்துல, குறிப்பாக ஒரு வியாபாரத்துல நல்ல லாபம் வருகின்ற போது அல்லாஹ்வுக்காக அவர் நன்றி செலுத்திட்டு இருப்பார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார், தான தர்மங்கள் செய்வார். அதே நேரத்துல அவருக்கு ஏதாவது வியாபாரத்துல இழப்பு நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்காக பொறுமை காப்பார். அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவு நாள் கொடுத்தான், இன்னைக்கு நஷ்டமா போச்சு, பரவாயில்ல, அல்லாஹ் தஆலா மீண்டும் கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவர் செயல்படுவார். இதுதான் மூமினுடைய நிலைப்பாடு. அப்போ ஒரு மூமின் நிலை குலைந்து போக மாட்டார். எந்த நிலை ஏற்பட்டாலும் அவர் நிலை குலைந்து போக மாட்டார், உறுதியோடு இருப்பார். ஆக மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். துன்பம் அவரை தொடர்ந்தால், துன்பம் ஏற்பட்டால் அதற்காக அவர் பொறுமை காப்பார். இரண்டுமே அவருக்கு நன்மைக்குரியது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று மனிதன் தன்னுடைய நிம்மதியான வாழ்க்கையை தேடுவதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார். உழைப்பது தவறல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை மறந்து விட்டு உழைப்பதுதான் தவறு. அப்ப இது குறித்த ஒரு செய்தியை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இத்தகைய மனிதருக்கான ஒரு செய்தி. நிறைய பொருள்களை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, லைசல் கினா அன் கஸ்ரத்தில் அறம், நிறைய பொருள் இருக்க வேண்டும், நிறைய பொருள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அது செல்வம் அல்ல. நிறைய பொருள் ஏராளமா சேர்த்து வச்சிருக்கான், கோடிக்கணக்கான, அது செல்வம் அல்ல. வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ், மாறாக செல்வம் என்பது மனதில் ஏற்படக்கூடிய போதுமான தன்மை. போதும், நிம்மதி, போதும்பா, இது போதும்பா, என்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறானே, அதுதான் செல்வம். நிறைய கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் செல்வம் இல்லை. ஏன்னு சொன்னா அந்த கோடிக்கணக்கான ரூபாய் அவன் சாப்பிட போறதும் கிடையாது. அவன் ஒரே நாள்ல சாப்பிட்டு விடுவானா, அவனுடைய வாழ்நாளில் அதை சாப்பிடுவானா? கிடையாது. ஏதாவது ஒரு தேவைகள் அல்லது அதை விட்டுட்டு போயிடுவான், அவன் மரணித்து போய் விடுவான். ஆக இது மாதிரியான அதிகமான செல்வம் செல்வம் அல்ல, மாறாக போதும் என்ற மனம்தான் செல்வம் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அந்த அடிப்படையில நம்ம பார்க்கின்ற போது ஒரு மூமின் பாங்கு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய நினைவு ஏற்பட்டு அவர் பள்ளிவாசலுக்கு வந்துடுவார். அல்லாஹ்வை தொழுது விட்டு நிம்மதியாக போய் வியாபாரத்தை பார்ப்போம் சொன்னா, எப்போதும் கொடுக்கக்கூடிய இறைவன் கொடுத்து கொண்டுதான் இருப்பான். நம்ம இந்த தொழுகைக்கு நேரத்தை ஒதுக்குறதுனால அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்காம விட்டுற மாட்டான், நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவர் கதவை சாத்திட்டு வந்துடுவார். ஆனா அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாதவங்க அந்த வியாபாரத்திலே மூழ்கி இருப்பார்கள். காலையில போறவன் நைட்டு 11 மணி 12 மணி ஆகுது வீட்டுக்கு வர்றது. அல்லும் பகலும் அயராது உழைக்கிறான். தொழுகிறது இல்லை, வணக்கம் இல்லை, வழிபாடு இல்லை, இறைவனை பற்றிய சிந்தனை இல்லை, திக்ரு இல்லை. இப்படி மனிதன் அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கிறான். எதுக்காக? நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக. ஆனா அவனுக்கு நிம்மதி கிடைக்கிறது இல்லை. அந்த நிம்மதி அவனுக்கு கிடைப்பதே இல்லை. ஏனென்றால் யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஹயாத்தன் தய்யிபா, சிறந்த வாழ்க்கையை வழங்குவதாக அல்லாஹ் சொல்கின்றார். அப்ப அல்லாஹ்வை தொழாமல் ஒருவர் எவ்வளவுதான் உழைத்துக் கொண்டிருந்தாலும் அதுல அவருக்கு நிம்மதி கிடைக்காது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ்வை நம்பி நல் அமல்கள் செய்யக்கூடியவருக்கு தான் நிம்மதியான வாழ்க்கை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கைக்கு நிறைய தேவை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மிக குறைந்த அளவு நமக்கு இருந்தாலே அது போதுமானது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியின் மூலம் நமக்கு சொல்றாங்க. மன் அஸ்பக மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி இந்தஹு கூத்து யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. ஒருவருக்கு குடும்பத்தை பத்தி எந்த கவலையும் இல்லை, குடும்பம் நல்லா இருக்குது, குடும்ப உறுப்பினர்கள் பத்தி கவலைப்பட வேண்டிய எந்த தேவையும் இல்லை, நல்லா இருக்கிறாங்க. ரெண்டாவது, அவன் ஆரோக்கியமா இருக்கிறான், அந்த மனிதன் ஆரோக்கியமா இருக்கிறான், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறான். அன்றைய நாளின் உணவும் அவனிடம் இருக்கிறது, அன்றைய நாளில் உணவும் அவனுக்கு இருக்கிறது, வீட்டுல அரிசி இருக்குது அப்படின்னு சொன்னா அன்னமா ஹீஸத்துல துன்யா, அவனுக்கு துன்யாவே கொடுக்கப்பட்டதை போல, அவனுக்கு உலகமே கொடுக்கப்பட்டதை போல என்று அல்லாஹ் சொல்லி.
அத வீட்டுல எல்லாரும் நல்ல ஆபியத்தா இருக்காங்க, தானும் ஆபியத்தா இருக்கிறான், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல இன்றைக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவனுக்கு உலகமே கொடுக்கப்பட்டது இப்போ. ஆனா இன்னைக்கு அதுக்கு மேல பல மடங்கு வைத்திருக்கிறான் மனிதன், ஆனால் நிம்மதி இல்லை. அவனுக்கு ஒண்ணுமே இல்லாதது போல அவன் அப்படியே கவலைப்பட்டுட்டு இருக்கான். நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு எப்படி செய்யணும், நாளைக்கு என்ன சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கான். அப்ப எவ்வளவு அல்லாஹ்தாலா வணங்கி இருக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு சொன்னா நிம்மதி கிடைக்கல. காரணம் என்ன, ஏன் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவன் நல்ல அமல்கள் செய்யவில்லை. நல்ல அமல்கள் செய்யாத காரணமாக தான் அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே வெளியில போகணும், சம்பாதிக்கணும், அதை பத்தி தான் சிந்திக்கிறானே தவிர அல்லாஹ்வை தொழ வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், துவா செய்ய வேண்டும். குறிப்பா துவா செய்வதற்கு நேரமே ஒதுக்குறது கிடையாது, ஓடி போயிடுறாங்க எல்லாரும். அப்ப அந்த துவா செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இல்லாததன் காரணமாக இன்று நம்மில் பலர் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நாம் இதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது அல்லாஹ்வுக்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நிம்மதியான வாழ்க்கை யாருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது நல்ல அமல், ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த நேரத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இதற்கான விளக்கம் சொல்கின்ற போது, நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, ஒருவருக்கு ஹலாலான ரிஸ்க் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அவர் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாருன்னு. ஒருத்தர் ஹலாலான ரிஸ்க் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அவர் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறார். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹயாத்தன் தய்யிபாவுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. யார் போதும் என்ற மனது இருக்கிறதோ அவர் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறார். குறைவான செல்வம் தான் அவர்கிட்ட இருக்குது, ஆனாலும் இது போதும்பா, இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக அவர் வாழ்கின்றார். அப்படின்னு சொன்னா அந்த போதும் என்ற மனம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்தான் அந்த நிம்மதியான ஹயாத்தன் தய்யிபா, நல்ல வாழ்க்கை கொடுக்கப்பட்டவர் என்று அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்றார். அதே போல ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அதாவது மகிழ்ச்சியாக அவர் இருக்கிறார், அல்லாஹ்வை கொண்டு நிம்மதி அடைகிறார், அல்லாஹ்வுடைய நினைவோடு அவர் நிம்மதியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த நிம்மதியான வாழ்க்கை, அதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்று அவர்கள் விளக்கம் சொல்கிறார். ஆக ஹயாத்தன் தய்யிபா, நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தருவதாக அதாவது வாக்குறுதி கொடுக்கிறான். யாருக்கு? ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலேயே நிம்மதியான வாழ்க்கை, நாளை மறுமையிலும் அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இன்று தொழாமல் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் தொழுவதன் காரணமாக அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்து விடுகிறது, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுர் ரஹ்மான் உத்தா. ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மானாகி அந்த அல்லாஹ் உத்து, அதாவது அன்பை ஏற்படுத்தி விடுகிறான். அதாவது அவர் மீதான அன்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுகிறான். ஒன்று, அல்லாஹ் அவரை நேசிப்பர், அல்லாஹ் தஆலா நேசிப்பர். அவர் ஈமான் கொண்டு அமல் செய்து கொண்டிருக்கிறார், அதனால அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அல்லாஹ் தான் நேசித்ததை வானவர் கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்ற மலக்குகளுக்கெல்லாம் சொல்கின்றார். அந்த மலக்குகள் மூலம் அந்த செய்தி மனிதர்களுடைய பூமியில உள்ள மனிதர்களுடைய உள்ளங்கள்ல அந்த மஹப்பத் போடப்படுகிறது. அதனாலதான் சில பேரை நம்ம பார்த்த உடனே என்ன செய்யறோம், அவர் மீது மஹப்பத் ஏற்படுது, நம்ம சலாம் சொல்றோம். பார்த்த உடனே நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுதா இல்லையா, அவரை பார்க்கணும், சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவல் ஏற்படுதா இல்லையா? இது மாதிரியான மஹப்பத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திடுவான். அப்ப அல்லாஹ் ஒருவரை விரும்பினால் அவர் அந்த செய்தி வானவர் கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செல்கிறது, அதன் பிறகு மற்ற மலக்குகளுக்கு செல்கிறது, அவர்கள் மூலம் உலகத்தில் உள்ள மூமினானவர்களுக்கு செல்கிறது. ஆக இந்த அன்பை, மஹப்பத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுகிறான் என்ற செய்தியை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இன்று நம்ம பார்க்கிறோம், நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அல்லாஹ்வுக்கு பிரியமான வேலையை நம்ம செய்கிறோமா
அப்படின்னு கேட்டா அது எது? அல்லாஹ்வுக்கு பிரியமான அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய செயல் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப அது குறித்து அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டேன், ஐயுல் அமல் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான செயல் எது என்று கேட்டேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அந்த தொழுகையை அதற்கு உரிய நேரத்தில் தொழுவது என்று சொன்னார். தொழுகையை அதற்கு உரிய நேரத்தில், நுகர் நேரம்னா அந்த நுகர் நேரத்துல அந்த தொழுகையை நிறைவேற்று. அசர் தொழுகைன்னு சொன்னா அசர் தொழுகை அதற்கு உரிய நேரத்தில் நாம் தொழுது விட வேண்டும். அப்படி ஒவ்வொரு நேர தொழுகையும் அதற்கு உரிய நேரத்தில் தொழுவது, இதுதான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. நாம் செய்யக்கூடிய செயல்களிலே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது அதுதான். அதை நாம் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகள் சொல்லுங்க. கடைசியாக ஒரு செய்தி, அதாவது அல்லாஹ் தாலா சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் தஆலா யகூல் யப்ன ஆதம் தஃபர்ரக் லி இபாதத்தி அம்லவு சத்ரக கினா வசுத்து ஃபக்ரக. ஆதமுடைய மகனே, நீ எனக்காக நேரத்தை ஒதுக்கிக் கொள், என்னுடைய இபாதத்துக்காக, என்னை இபாதத் செய்வதற்காக, வழிபடுவதற்காக நேரத்தை ஒதுக்கிக் கொள். அவ்வாறு செய்கின்ற போது நான் உன்னுடைய உள்ளத்தை செல்வத்தால் நிரப்புவேன், செல்வத்தால் நிரப்புவேன், உன்னுடைய ஏழ்மையை நீக்கி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்றான். மலவுத்து எதைக்க சுகுலன் பலம் அசுத்த ஃபக்ரக், நீ அவ்வாறு செய்யவில்லை என்றால் உன்னுடைய கைகளை வேலையால் வேலை செய்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போது பிஸியாகவே ஆக்கிடுவேன், உன்னுடைய வறுமையை அடைக்க மாட்டேன், வறுமையை நீக்க மாட்டேன். எவ்வளவுதான் உழைத்தாலும் வறுமை நீங்கிறதே இல்லை. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய இபாதத்து இல்லை, அல்லாஹ்வுடைய இபாதத்து இல்லை. இபாதத்து இல்லாம அவன் பாட்டுக்கு உழைச்சுக்கிட்டே இருக்கான் அல்லும் பகலும். அப்ப என்னாச்சு? அதன் காரணமாக அவனுடைய வறுமை நீங்குவது கிடையாது. காலையில எழுந்திருந்து இரவு வரை அவன் உழைத்துக் கொண்டிருக்கிறான், வறுமை நீங்கவில்லை. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளின் சோழர்களே, சில பேர் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இருக்கிறாங்க, குறைந்த நேரம் உழைக்கின்றார்கள், நிம்மதியாக வாழ்கிறார்கள். எத்தனை பேர் நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளின் சோழர்களே, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக நாம் நேரத்தை ஒதுக்கி அதன் மூலம் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர் அனைவருக்கும் அத்தகைய நல்வாய்ப்பை வழங்குவானாக. வாஹித் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.